ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு முறை அந்த சிங்கம் வேடன் விரித்த வலையில் சிக்கி கொண்டது. எவ்வளவு போராடியும் அதனால் தப்பிக்க முடியவில்லை. அப்போது அந்த வழியாக ஒரு நரி வந்தது. சிங்கம் நரியிடம், நண்பனே, தயவு செய்து இந்த வலையை அறுத்து என்னை விடுவிப்பாயா? உனக்கு நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். உன்னை பாதுகாக்கிறேன் என்று கெஞ்சியது. நரி மிகவும் கஷ்டப்பட்டு தன் கூர்மையான பற்களால் வலையை அறுத்து சிங்கத்தை காப்பாற்றியது. சிங்கம் நரிக்கு நன்றி கூறி, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள் என்றது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மானை வேட்டையாடியது. அப்போது அங்கு வந்த நரி சிங்கம் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து, அரசே, எனக்கு பசிக்கிறது, அந்த மானில் ஒரு பகுதியை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டது. ஆனால் உயிர் பிச்சை கொடுத்த நரியை சிங்கம் ஏளனமாக பார்த்தது. நரியே, நீ ஒரு சிறிய விலங்கு, உனக்கு நான் ஏன் உணவை தர வேண்டும்? நான் உன்னை கொல்லாமல் இருப்பதே உனக்கு நான் செய்யும் பெரிய உதவி. ஓடிப்போய்விடு என்று கர்ஜித்தது. செய்த நன்றியை சிங்கம் அறவே மறந்துவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சின்னஞ்சிறு எலி நரியிடம் சென்று, கவலைப்படாதே நண்பா, நன்றியை மறந்தவர்களுக்கு காலம் பாடம் புகட்டும் என்றது. அடுத்த வாரமே சிங்கம் மீண்டும் அதே போன்ற ஒரு இக்கட்டான சூழலில் விழுந்து கிடந்தது. சிங்கம் நரியையும் எலியையும் பார்த்து உதவி கேட்டது. எலி சொன்னது, அரசே, அன்று நரி செய்த உதவியை நீங்கள் மதிக்கவில்லை. நன்றியை மறந்த உங்களுக்கு மீண்டும் உதவி செய்வது விஷப்பாம்பிற்கு பால் வார்ப்பதற்கு சமம். உங்கள் பலமே உங்களை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தது. சிங்கம் தன் தவறை உணர்ந்து வருந்தியது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. உயிரை காப்பாற்றிய நன்றியை மறந்தவனுக்கு மீண்டும் ஒரு முறை ஆபத்து வரும்போது உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள். உதவி செய்தவர்களை மறப்பது நாம் ஏறி வந்த ஏணியை நாமே எட்டி உதைப்பதற்கு சமம். Please like and subscribe, friends.